இந்த மேற்கொள்ளுகிற வார்த்தை நமக்குள்ளே ஒரு மேற்கொள்ளுதலை உண்டாக்க வேண்டுமானால் 2 முக்கியமான காரியங்கள் நமக்கு வேண்டும் என்று நான் ஆரம்பித்தேன். அதில் முதலாவதாக, நீங்கள் இந்த மேற்கொள்ளுகிற வார்த்தை என்று சொல்லப்படுகிற வார்த்தையினாலே பிறக்கிறவர்களாய் இருப்பீர்களானால், வார்த்தையினாலே நீங்கள் பிறந்தவர்களாய் இருப்பீர்களானால், பேதுரு சொல்லும் பொழுது தம்முடைய வசனத்தினாலே நம்மை ஜெனிப்பித்தார் என்று சொல்லப்படுகிறது. அப்படியானால் நம்முடைய ரட்சிப்பு, நாம் தேவனை பின்பற்றுகிறது, இவைகள் எல்லாம் தேவனுடைய வார்த்தையினுடைய அடிப்படையில் பிறக்கும் என்று சொன்னால் நிச்சயமாய் அந்த வார்த்தையினுடைய ஜெயம் நமக்குள்ளே இருக்கும். இரண்டாவது, நாம் வார்த்தையின்படி பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும். இன்றைக்கு அநேக தங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு ஜெயத்தை கேட்கிறார்கள். கர்த்தருடைய சமூகத்திலே பழைய ஏற்பாட்டு காலத்திலே எப்படி அவர்கள் எல்லாரும் அக்கினி அவிழ்த்தார்கள், எழுந்தார்கள் என்று சொல்லப்படுகிறதோ, அப்படி ஒரு பெரிய ஜெயத்தை நாம் புதிய ஏற்பாட்டு காலத்தில் எதிர்பார்க்கிறோம். தவறில்லை. ஆனால் பழைய ஏற்பாட்டு காலத்திலே ஜெயம் வந்தது வித்தியாசமான ஒரு வழியிலே. ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்திலே நமக்கு வேதம் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், நீங்கள் இந்த வார்த்தையை நீங்கள் பெற்றிருப்பது மாத்திரமல்ல, இந்த வார்த்தையின்படியான பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை நமக்கு இருக்குமானால் இந்த வார்த்தைக்குள்ளே இருக்கிற ஒரு ஜெயத்தை நிச்சயமாய் நாம் பெற்றுக்கொள்ளலாம். அல்லேலூயா.